2% 4% வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு எதுக்குடா இவ்வளவு உழைச்சமே இவங்க வந்து இந்த மக்களுக்காக இன்னும் பண்ணணுமா இல்ல அப்படி தோணுதா இல்ல இன்னும் உத்வேகத்தோட போடணும்? இல்ல நம்ம வந்து பொதுவா நாம் தமிழருடைய அரசியல் வந்து என்னன்னா தேர்தல் அரசியல் கிடையாது, வாக்கு அரசியல் இல்ல, மக்களுடைய வாழ்க்கை அரசியல். நம்ம வந்திருக்கிறது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு தான், சும்மா ஆள் மாற்றத்துக்காக கிடையாது. அதனால வாக்கு அரசியல் பத்தி கவலைப்படுற ஆளுங்க நான் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அது வந்து வட மாநிலத்தவர்கள் ஒரு அண்ணனை அடிச்சிட்டாங்கன்றதுக்காக. அதனால எங்களுடைய கடமையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்பா சொன்ன மாதிரி இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க மக்களுக்காக உறுதியா நிலையா எங்க கொண்ட கொள்கையில மாறாம நிற்போம். அதனால எங்களை ஜெயிக்க வச்சா நாங்க இதையெல்லாம் பண்ணுவோம்னு மேனிஃபெஸ்டோ போட்டு காமிக்கிறோம், மக்கள் கிட்ட பேசுறோம். நம்பி மக்கள் போட்டாங்கன்னா ஓகே. எதுக்கு டயர்ட் ஆகுது? அதை நாங்க தோல்வியாவே பார்க்கலையே. இன்னும் எவ்வளவு வேகமா ஓடுன்னு தான் யோசிக்கிறோம். நீங்க தோல்வி அடைஞ்சு பின்னடைவு அடைஞ்ச கூட்டம் மாதிரியா தெரியுது? நிக்க கூட இடம் இல்லை. அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேர்தல் வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு நமக்கான நேரம் இல்லை. நமக்கு வேற நிறைய வேலை இருக்கு, அதை நோக்கி ஓடுவோம். இல்ல, அவர் எல்லாமே செஞ்சுட்டாரு, மக்களுக்கு புரியல. எப்பவுமே வந்து எல்லாருமே செய்தியாளர் சந்திப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நானும் உடன்படுறேன். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புக்கு வரும்போது முதல்ல அப்ப சீமான் அவர்கள் பேசின எல்லாத்தையும் போட்டு காமி. நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றானே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று அதை வந்து காணொலியா நம்ம பதிவு பண்ணி கேட்கிற ஒரு கேள்விக்கும் எல்லா செய்தியாளர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு போட்டோ எடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு தான் போனாரு. அதை பத்தி நீங்க எந்த விதமான செய்தியுமே ஊடகத்துல போடல. அப்படிங்கும்போது முதல்ல போடுங்க, அதுக்கப்புறமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த ஜனநாயகத்தின் 4வது தூண் உண்மையை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தணும். என்ன செய்தியோ அதை வந்து உறுதியா கொண்டு போய் நம்பிக்கைத்தன்மையோட மக்கள் கிட்ட சேர்த்தணும். அதனால அதை பண்ணட்டும். அவர் எல்லாமே பண்ணிட்டாருங்க. அவர் பண்ணதெல்லாம் போதும். எதுக்கு சங்கடப்படணும்? இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நேத்து நான் போராடினேன்ல, அந்த பகுதி பேர் இந்திரா நகர். எனக்கு அங்க எத்தனை ஓட்டு விழுந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 13 ஓட்டு. 4 பூத்துங்க. 4 பூத்து எனக்கு விழுந்த ஓட்டே 13 ஓட்டு தான். அப்ப என்கிட்ட வந்து நின்று என் தம்பி அடிச்சுட்டான், எங்க அண்ணன் அடிச்சுட்டான், என் கூட வந்து நின்று போராடுன்னு கேட்கறதுக்கு மக்கள் தான் சங்கடப்படணும் ஒழிய நான் கிடையாது. கூப்பிட்ட இடத்துல நீ எனக்கு ஓட்டு போட்டேன்னு நான் கேட்கலையே. உடனே செய்தி அப்பா கலத்துனேன், முதல்ல போய் போராடுங்க, கைது பண்ண சொல்லுங்க. நாங்க போய் போராடணும், அவ்வளவுதான். அதனால இதுதான் எங்களுடைய இயல்பு. எங்க இயல்புல இருந்து என்னைக்குமே நாங்க மாற மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் மக்கள் ஒரு நாள் எங்களை தேடுவாங்க. தேடும் போது நாங்கள் அப்பழுக்கற்றவர்களாக மக்கள் முன்னாடி உண்மையும் நேர்மையுமாக தூய்மையா நிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால எங்களுடைய கடமையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். உறுதியா ஒரு நாள் வெற்றி பெறும். நன்றி.